டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? நடிகர் மூகாமுத்து அவர்கள் நடித்த பிள்ளையோ பிள்ளை, பூக்காரி போன்ற படங்கள்லாம் வெற்றி படமாக அமைஞ்சதான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. மூகாமுத்துடைய முதல் படமான பிள்ளையோ பிள்ளை திரைப்படம் வெற்றி படமாக அமைந்தது. ஆனால் பூக்காரி திரைப்படம் அந்த அளவுக்கு வெற்றி படமாக அமையலை. ஏஜிஎஸ் ப்ரொடக்ஷனில் அஸ்வத் மாரிமுத்து சார் மற்றும் எஸ்டிஆர் சார் கூட்டணியில் உருவாக இருந்த படம் இப்போ என்ன நிலைமையில இருக்குது, அந்த படத்தோட ஷூட்டிங் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு பெல்ஜியம்லேருந்து ஹரிகுமார் கேட்டிருக்காங்க. ஏஜிஎஸ் நிறுவனத்துக்காக அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்திலே சிம்பு நடிக்கின்ற படத்தினுடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்கியாகணும். அதனால் நிச்சயமாக அக்டோபர் மாத இறுதிக்குள்ளாக அந்த படத்தினுடைய படப்பிடிப்பு தொடங்கிவிடும். பேட் கேர்ள் படம் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் ரிலீஸ் ஆகும்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. பேட் கேர்ள் திரைப்படத்தினுடைய ஓடிடி உரிமையை இதுவரைக்கும் யாரும் வாங்கியதாக தெரியல. திருச்சியில் இருக்க எல்ஏ சினிமாஸில் நீங்கள் ஏதாச்சும் படம் பார்த்துருக்கீங்களா? அப்படி பார்த்துருந்தா அது என்ன படம்னு நியூ ஜெர்சிலேருந்து எலமாரன் கேட்டிருக்காங்க. திருச்சி மேரேஜ் திரையரங்கத்திலே முதல் மரியாதை படத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முதல் மரியாதை படத்தை அவங்க தான் திருச்சி ஏரியாவுக்கு வாங்கி விநியோகம் செய்திருந்தார்கள். நெட்ஃப்ளிக்ஸ் பிளாட்ஃபார்மில் இருந்து குட் பேட் அக்லி படத்தை ஏன் நீக்கிட்டாங்கன்னு திருப்பூர்லேருந்து ஜெயராஜ் கேட்டிருக்காங்க. நெட்ஃப்ளிக்ஸ் தளத்திலிருந்து குட் பேட் அக்லி திரைப்படம் ஏன் நீக்கப்பட்டது அப்படின்றத பற்றி பல பத்திரிகைகளில் செய்தி வந்திருக்கு. எப்படி அதை நீங்கள் பார்க்கல அப்படின்னு தெரியல. அந்த படத்தில் இடம்பெற்றிருந்த தன்னுடைய பாடல்களுக்காக இளையராஜா காப்புரிமையை கோரி வழக்கு தொடர்ந்திருந்தார். 5 கோடி ரூபாய் நட்ட இடையும் பெற்றிருந்தார். அதற்கெல்லாம் அந்த தயாரிப்பாளர் ஒப்புக்கொள்ளவில்லை. அது சம்பந்தமான வழக்கு கோர்ட்டில் நடந்துகிட்டு இருக்கிறதுனால நெட்ஃப்ளிக்ஸ் தளத்திலிருந்து அதை நீக்கியிருக்கிறார்கள். இளையராஜா சாரோட பாராட்டு விழாவில் ரஜினி அவர்கள் படம் சுமாராக இருந்தால் காசு கொடுத்து ஓட்டிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ பல படங்கள் இப்படி தான் காசு கொடுத்து ஓட்டுறோம்னு சொல்ல வராரா ரஜினி சாருன்னு பெருந்தமிழன் பாண்டிச்சேரியிலேருந்து கேட்டிருக்காங்க. இன்றைக்கு தமிழ் சினிமா எந்த சூழ்நிலையில் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். 180 படங்கள் நட்டத்தை தான் சந்தித்து கொண்டிருக்கின்றன. அப்படி நட்டத்தை சம்பாதித்து கொண்டிருக்கின்ற தயாரிப்பாளர் தியேட்டருக்கு வேறு பணம் கொடுத்து அந்த படத்தை ஓட்ட செய்வார்களா என்ன? ஆனாலும் எங்கோ அது மாதிரி ஒரு சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக அப்படி நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லைன்றதான் என்னுடைய பதில். டூரிங் டாக்கீஸில் வழக்கமாக தேவயானி மேம் நடித்த படத்தோட 25வது வருஷத்தை செலிப்ரேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்போது அக்டோபரோட தெனாலி படம் வந்துட்டு 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ இந்த படத்தை கொண்டாடுற விதமாக கமலஹாசன் சார், ஜெயராம் சார், ஜோதிகா மேம், தேவயானி மேம் இவங்க எல்லாருமே கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ணலாமே, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது நல்ல ஒரு யோசனை தான், முயற்சி பண்ணலாம். இளையராஜா சாரோட பாராட்டு விழாக்கு கங்கை அமரன் சாரை தவிர்த்து வேற எந்த மியூசிக் டைரக்டர்ஸுமே வரலையே ஏன்னு சென்னையிலேருந்து வேல் கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசின் சார்பில் இளையராஜாவுக்கு நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் இளையராஜாவுடைய குடும்பத்தைச் சேர்ந்த இசையமைப்பாளர்களான கங்கை அமரன், கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா இவங்கெல்லாம் கலந்துக்கிட்டாங்க. இவங்க தவிர கலந்து கொண்ட இன்னொரு இசையமைப்பாளர்னா அது ஸ்ரீகாந்த் தேவா மட்டும்தான். ஸ்ரீகாந்த் தேவம் பார்த்திங்கன்னா ஒரு வகையில் இளையராஜாவுடைய குடும்பத்துக்கு உறவினர் தான். இவர்கள் நீங்களாக எந்த இசையமைப்பாளரும் இந்த விழாவிலே கலந்து கொள்ளாததை பார்த்தபோது ஒருவேளை இசையமைப்பாளருக்கெல்லாம் கவர்மெண்ட்லேருந்து அழைப்புதல் போலியோ அப்படின்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் விசாரித்தது தான் தெரிந்தது பல இசையமைப்பாளர்களுக்கு அவர்கள் அழைப்பதை அனுப்பியிருக்கிறார்கள் என்று. அழைப்பதில் அனுப்பப்பட்டிருந்தும் பல இசையமைப்பாளர் இந்த விழாவிலே பங்கு பெறாதது ஆச்சரியமாக தான் இருக்குது. கூசா முனுசாமி பார்ட் 2 படம் எப்போ வரும்னு அம்மாப்பேட்டில் இருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. கூசே முனுசாமி வீரப்பன் பார்ட் 2 எப்போ ஒளிபரப்பாகும் அப்படின்னு அந்த சீரியலை தயாரித்திருக்கின்ற நக்கீரன் கோபாலுக்கே இது வரைக்கும் தெரியல. அப்படி இருக்க நான் எப்படி இதுக்கு பதில் சொல்கிறது? சத்யராஜ் சார் அவரோட மேலாளர் மூலியமா சிபிராஜ் சாருக்கு படம் தயாரிச்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. திருப்பி படம் தயாரிப்புல இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கொலம்பு நகர்ல இருந்து அதியன் கேட்டிருக்காங்க. சத்யராஜ் மீண்டும் பட தயாரிப்பில் இறங்குவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே நான் பார்க்குறேன். தெலுங்கு ஹீரோஸ்லாம் ஏன் டைரக்டாக தமிழ் மூவிஸ் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு காஞ்சிபுரம்லேருந்து சரவணன் கேட்டிருக்காங்க. தெலுங்குலேருந்து பல கதாநாயகர் தமிழில் நடித்து பார்த்தாங்க. ஆனால் அவங்கள எத்தனை பேருக்கு நீங்கள் வரவேற்பு கொடுத்தீங்க? வரவேற்பு கிடைக்காத காரணத்தினால தான் அவங்கள பலர் இப்போ தமிழ் படங்களில் நடிக்கிறதில்ல. பாஸ்போர்ட் இல்லாத நடிகர்கள் மற்றும் நடிகைகள் இருக்காங்களான்னு சென்னையிலேருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. இப்போதுள்ள சினிமா நடிகர்களை பொறுத்த வரைக்கும் திரைப்படங்களுடைய படப்பிடிப்புக்காக வெளிநாட்டுக்கு போகிறாங்களோ இல்லையோ, கலை நிகழ்ச்சிக்காக பல வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள். அதனால் இப்போதுள்ள நடிகர்களில் பாஸ்போர்ட் இல்லாதவர்கள் யாரும் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தோணலை. சிவகுமார் சார் தமிழ் திரைப்படங்களில் இரட்டை வேடத்தில் நடிச்சிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ராமன் பரசுராமன் படத்தில் ராமன் பரசுராமன் என்று இரட்டை வேடங்களில் நடித்திருந்தார் சிவகுமார். இளையராஜா சாருக்கு தமிழக அரசு பாராட்டு விழா வச்ச மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் பாராட்டு விழா வைப்பாங்களான்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு அரசு இளையராஜாவுக்கு சென்னையில் நடத்தியதை போல மிக பிரம்மாண்டமான ஒரு பாராட்டு விழாவை டெல்லியில் மத்திய அரசு நடத்தலாம்.
ஆனால் நடத்துவாங்களான்னு தெரியல. எம்ஆர் ராதா அவர்கள் ஒரு ஏத்தியஸ்ட். அவரோட மகன் எம்ஆர் வாசு எதை பின்பற்றினாருன்னு சென்னையில இருந்து சந்தனகுமார் கேட்டிருக்காங்க. எம்ஆர் ராதாவுடைய மகனான எம்ஆர்ஆர் வாசுவும் தன்னுடைய தந்தையைப் போலவே நாத்தியத்தை பின்பற்றியவர் தான். இளையராஜா சார் ஃபங்க்ஷனில் இளையராஜா சார் பேச ஆரம்பித்ததும் ரஜினிகாந்த் சார் பழைய மது கதைகள்லாம் எடுத்துகிட்டு வந்தார். ஸோ அந்த கதையை சிஎம் சார் முன்னாடி தவிர்த்திருக்கலாமே அப்படின்னு ஏன் கருத்து, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கோவைப்புதூர் பாபு கேட்டிருக்காங்க. இளையராஜாவுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவிலே ரஜினி இளையராஜா இருவருமே தங்களுடைய பழங்கதையை அங்கே பேசாமல் இருந்திருக்கலாம் அப்படின்றது தான் பலருடைய விமர்சனமாக இருக்கிறது. ப்ரொடியூசர் ஏவி மெய்யப்பன் தமிழ் திரைப்படங்களை டைரக்ட் பண்ணியிருக்காங்களான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியம் கேட்டிருக்காங்க. ஸ்ரீவள்ளி, நாம் இருவர், வேதாள உலகம் ஆகிய படங்கள் ஏவி மதிவரான ஏவி மெய்யப்ப செட்டியார் இயக்கிய படங்கள் தான். டாப்ஸி அவர்கள் ஏன் இப்போலாம் தமிழ் திரைப்படங்களில் நடிக்கிறது இல்லைன்னு சென்னையிலேருந்து லாவண்யா கேட்டிருக்காங்க. டாப்ஸி இன்றைக்கும் தமிழ் திரைப்படம் நடிக்க மிகுந்த ஆர்வத்தோடு தான் இருக்கார். இங்கே உள்ள இயக்குனர் தான் அவரை பயன்படுத்தி கொள்ள மாட்டேன் என்கிறார்கள். ராஜீவ்காந்தி அசாசினேஷன் வெப் சீரிஸ் பார்த்தீங்களா, அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு தாம்பரம்லேருந்து கயல்வெளி கேட்டிருக்காங்க. ஹண்ட் என்று பெயரிடப்பட்டிருந்த அந்த சீரீஸை பார்த்தா மிக நேர்த்தியாக படமாக்கியிருந்தால். அதே மாதிரி அந்த சீரீஸில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம்னா நடிகர்கள் தேர்வு மிக அபாரமாக அமைந்திருந்தது. ராஜா சாரை தவிர தமிழகத்தில் வேற யாராவது சிம்போனி நடத்தியிருக்காங்களான்னு கோவைப்புதூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. இளையராஜாவை தவிர தமிழகத்தைச் சேர்ந்த இன்னொரு இசையமைப்பாளர் சிம்பொனியை நிகழ்த்தியிருக்கிறார். அவருடைய பெயர் கணேஷ் பி குமார். அடுத்து இன்று ஒரு தகவல். தமிழ் சினிமாவிலே எப்படிப்பட்ட திரைப்படங்கள் எல்லாம் தந்தவர் இயக்குனர் சிகரம் பாலச்சந்தர் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். இயக்குனர் சிகரம் என்று பாலச்சந்தர் கொண்டாடப்பட்டார் என்றால் அதுக்கு காரணம் அவர் இயக்கிய மாறுபட்ட பல திரைப்படங்கள் தான். திரைப்படங்களில் முத்திரை பதிப்பதற்கு முன்னால் நாடக மேடையிலே கொடிகட்டி பிறந்தவர் தான் பாலச்சந்தர். அவருடைய பல மேடை நாடகங்கள் பின்னாளில் திரைப்படமாகி மிகப்பெரிய வெற்றியை குவித்தது. ஏறக்குறைய 80க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியதற்கு பின்னால் நாம் ஏன் மீண்டும் நாடகம் போடக்கூடாது அப்படின்ற எண்ணம் பாலச்சந்தருக்கு தோன்றியது. அப்போது அவரை சந்தித்த அவருடைய நண்பர் ஒருவர், உங்களுடைய மெழுகுவர்த்தி நாடகம் ரொம்ப அற்புதமான நாடகம், அந்த நாடகத்தை நீங்கள் திரைப்படமாக எடுக்கலை, ஏன் அதை மீண்டும் நீங்கள் நாடகமாக போடக்கூடாது என்று அவரிடம் கேட்டார். அந்த நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சீரியஸ் நாடகம். இப்போ சீரியஸ் நாடகங்களை பார்க்கின்ற மனநிலையில் தமிழ்நாட்டு ரசிகர்கள் இல்லையே என்பது பாலச்சந்தருடைய பதிலாக இருந்தது. சரி, அது வேணாம், எதிர்நீச்சல் எப்படிப்பட்ட ஒரு வெற்றிகரமான நாடகம், அதையே நீங்கள் மீண்டும் மேடையிலே போடக்கூடாது அப்படின்னு பாலச்சந்தரை பார்த்து அந்த நண்பர் கேட்டபோது சில நிமிடங்கள் பாலச்சந்தர் எந்த பதிலும் பேசலையும். நீண்ட மௌனத்திற்கு பிறகு அந்த நண்பரை பார்த்து, எதிர்நீச்சல் நாடகத்தை மீண்டும் போடலாம், ஆனால் வேர் இஸ் மை நாகேஷ் என்று கேட்டாராம் பாலச்சந்தர். அந்த கேள்வியை என்னை பார்த்து அவர் கேட்டபோது அவர் கண்கள் கலங்கியிருந்தது என்னால் பார்க்க முடிந்தது என்று அந்த நண்பர் ஒரு பத்திரிகை பேட்டியிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். இன்றைக்கு ஒரு சில காரணங்களால் உங்களுக்கும் வடிவேலுக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அவரோட பழகிய நாட்கள் இருக்குல்ல, ஆமாம், அப்போ வந்து இங்கே 2 பேரும் உடன்பரவா சகோதரர் மாதிரி நல்லா என்கிட்ட பாசமாக இருப்பார். அது மாதிரி நான் வடிவேலு எது இருந்தாலும் என்னை கேட்காம செய்ய மாட்டார். ஒரு சொந்த அண்ணன் மாதிரி நினைப்பார். அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் போலீஸ் கூப்பிட்டு என்னை விசாரிக்கிறாங்க. நான் ஒரே வரி சொன்னேன், சார் காணாமல் சொல்கிறாருல சொத்து. கலைஞர் எப்போ சந்திச்சிருக்கீங்களா? என்னை பிடிச்சி ஒரு நாள் உள்ளே வைக்க சொல்லிட்டார் வடிவேலு. ஒரு நாளாவது உள்ளே வச்சா தான் நான் விஜயகாந்துக்கு பிரச்சாரம் பண்ண வருவேன் அவரை எதிர்த்துன்னு சொன்னோடனே ஒரு 40 போலீஸ் வந்தாங்க இங்கே. அப்புறம் வெளியே வந்து நேராக கலைஞர் வீட்டுக்கு தான் போனேன். பெர்மிஷன் இல்லாமல் வரக்கூடாது. பெர்மிஷன் வடிவேலு மட்டும் பெர்மிஷன் இல்லாமல் வராரு. இப்போ என்ன, நான் அவரை பார்க்காம போக முடியாது, வேணும்னா என்னை சுடுங்க. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் touringtalkies.co.